Hi students, 12th standard maths chapter 1 applications of matrices and determinants exercise 1.1 question number 11. Question number 11 பாருங்க A equal to ஒரு 2 by 2 matrix show that A power T அதாவது A டிரான்ஸ்போஸையும் A இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஃபைன் பண்ணுவோம். அதுக்கு கிவன் A ஈக்குவல் டு 2 by 2 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ A ஈக்குவல் டு ஸோ நம்ம எப்பவும் போல் போடலாமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். சரி, A டிரான்ஸ்போஸ் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ A டிரான்ஸ்போஸ் அப்படின்னா 1 tan x மைனஸ் tan x 1. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், டிரான்ஸ்போஸ் அப்படின்னு போடலாம். ரோவை காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். அப்போ 1 tan x ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலமாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதான் A டிரான்ஸ்போஸ். இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா A இன்வர்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம், அதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் சரியா. ஸோ A ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் A ஃபைன் பண்ணலாம். A இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. ஸோ அதனால தான் டிட்டர்மினன்ட் A ஃபைன் பண்ணுறோம். ஸோ டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 is 1 மைனஸ் tan x இன்ட்டு tan x மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ்னு வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். ஸோ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் என்னென்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஃபார்முலா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம A இன்வர்ஸ் ஃபைன் பண்ணால் அட்ஜாயிண்ட் ஆஃப் A வேணும். ஸோ இது 2 by 2 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். எப்படி ஃபைன் பண்ணிடலாம், பிரின்சிபல் டயகனலில் உள்ள வேல்யூஸை இன்டர்சேஞ்ச் பண்ணும். ஸோ ரெண்டுமே ஒன்றுங்கிறதுனால நோ ப்ராப்ளம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது tan எக்ஸை மைனஸ் tan எக்ஸ்னு எழுதணும், ப்ளஸ் tan எக்ஸை மைனஸ் tan எக்ஸை ப்ளஸ் tan எக்ஸ்னு எழுதணும் சரியா. ஸோ இப்போ இதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் A. நெக்ஸ்ட்டு A இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன, A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. ஸோ டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ என்ன சொன்னேன், 1 டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஃபைன் பண்ணியிருக்கோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் A 1 மைனஸ் tan x ப்ளஸ் tan x 1 சரியா. ஸோ இந்த 1 பை சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் சரியா. ஸோ 1 பை சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு அந்த 1 பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் எக்ஸ், தென் ரிமைனிங் உள்ள மேட்ரிக்ஸு என்ன மேட்ரிக்ஸ் இருக்குது, 1 மைனஸ் tan x tan x 1 சரியா. ஸோ அப்போ இதுதான் A இன்வர்ஸ். நெக்ஸ்ட்டு A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸோட வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இதை ஃபைன் பண்ணி அவங்க கொடுத்துருக்க ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சரியா. ஸோ இப்போ A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ். A டிரான்ஸ்போஸ் என்ன, 1 மைனஸ் tan x ப்ளஸ் tan x 1. ஸோ அதான் A டிரான்ஸ்போஸ் எழுதியாச்சு. அடுத்தது A இன்வர்ஸ் வந்து காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் tan x ப்ளஸ் tan x 1. இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை வெளில எடுத்துடலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் எழுதிக்கலாம், ஏன்னா இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ 1 மைனஸ் tan x இன்ட்டு 1 இன்ட்டு 1 மைனஸ் tan x ப்ளஸ் tan x 1 சரியா. இந்த ரோவை எடுத்துகிட்டு இந்த காலம் மல்டிப்ளை பண்ணும். ஓகே, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். 1 is 1 மைனஸ் tan x இன்ட்டு ப்ளஸ் tan x மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 இன்ட்டு மைனஸ் tan x மைனஸ் tan x மைனஸ் tan x இன்ட்டு 1 மைனஸ் tan x. ஓகே, அடுத்தது tan x செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் tan x இன்ட்டு 1 tan x 1 இன்ட்டு tan x. நெக்ஸ்ட்டு tan x இன்ட்டு மைனஸ் tan x மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இந்த tan x அப்படின்னா sin x பை காஸ் எக்ஸ்னு எழுதலாம். அப்போ tan ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னா sin ஸ்கொயர்ட் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ். அடுத்து இங்கே மைனஸ் 2 tan xன்னு வரும். அப்போ sin x பை cos x.
அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் 2 tan xன்னு வரும். அப்போ 2 × sin x by cos x. அடுத்து இங்கே 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக sin ஸ்கொயர் எக்ஸ் பை cos ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா tan xக்கு பதிலாக sin x by cos x அப்படின்னு எழுதியிருக்கோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு cos ஸ்கொயர் எக்ஸ். இந்த cos ஸ்கொயர் எக்ஸை எல்சிஎம் எடுத்தோம்னா cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2 sin x by cos x. அது மாதிரி இங்கே ப்ளஸ் 2 sin x by cos x. இங்கேயும் அது மாதிரி எல்சிஎம் எடுத்தோம்னா cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை cos ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, தென் நமக்கு அவுட் சைடில் ஒரு cos ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, அதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன வரும்? cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ். இங்கே உள்ள மல்டிப்ளை ஆகும்போது இந்த cos ஸ்கொயர் எக்ஸும் இந்த cos ஸ்கொயர் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதாவது ஆக்சுவலாக இப்படி இருக்கும். இந்த cos ஸ்கொயர் எக்ஸ் உள்ளே வந்தால் cos ஸ்கொயர் எக்ஸ்னு இப்படி மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போ இது ரெண்டு என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். அது மாதிரி அடுத்தது மைனஸ் 2 sin x by cos x இன்ட்டு cos ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, அது மாதிரி தேர்டு டேர்ம் 2 sin x by cos x இன்ட்டு cos ஸ்கொயர் எக்ஸ். ஃபோர்த் டேர்ம் cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை cos ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு cos ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இந்த cos ஸ்கொயர் இந்த cos ஸ்கொயர் கேன்சல். இங்கே ஒரு cos xக்கு ஒரு cos x கேன்சல். இங்கேயும் ஒரு cos xக்கு ஒரு cos x கேன்சல். இங்கே cos ஸ்கொயர் x கேன்சல். அப்போ என்ன வரும்னா cos ஸ்கொயர் x மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ். இங்கே வந்து 2 sin x. இங்கே ஒரு cos x தான் கேன்சல் ஆகிருக்கு, அப்போ இன்னொரு cos x இருக்கும். அது மாதிரி இங்கேயும் மைனஸ் 2 sin x. இங்கேயும் ஒரு cos x தான் கேன்சல் ஆகிருக்கு, அப்போ இன்னொரு cos x இருக்கும். இங்கே என்ன இருக்கும்னா cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு ஃபார்முலா தான், இது ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. cos ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா 1 + cos 2x by 2. அதாவது cos ஸ்கொயர் எக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா cos ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா 1 + cos 2x by 2 இதான் ஃபார்முலா. அது மாதிரி sin ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா 1 - cos 2x by 2. ஸோ இதான் ஃபார்முலா. இது ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு cos 2x அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ், அதுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம்னா cos 2x. ஒரிஜினல் ஃபார்முலா இதான், cos ஸ்கொயர் எக்ஸுக்கு இதான் ஃபார்முலா, sin ஸ்கொயர் எக்ஸுக்கு இதான் ஃபார்முலா. இது ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு cos 2x அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த பிளேஸில் cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம்னா cos 2x. ஓகேவா? அடுத்தது இது டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. sin 2θ = 2 sin θ cos θ அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் வந்துருச்சு. ஆனால் இங்கே பாருங்கள் மைனஸ்னு இருக்குது. ஸோ அப்போ இங்கே நம்ம மைனஸ் இங்கே கொடுக்கும்போது இங்கேயும் கொடுக்கணும். அப்போ இங்கே என்ன வரும்னா மைனஸ் sin 2x அப்படின்னு வரும். சரியா? ஸோ இந்த A டிரான்ஸ்போஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு எப்படி சேஞ்ச் ஆகணும்னு சொன்னேன் cos 2x, அடுத்தது மைனஸ் sin 2x. ஓகே, ஸோ இப்போ சொன்னது புரிஞ்சுதா? இதுக்கு வந்து cos 2x, இதுக்கு வந்து மைனஸ் 2 sin x cos xன்னு இருக்கிறதுனால இங்கே ஒரு மைனஸ் போட்டோம்னா மைனஸ் sin 2x. இங்கே பாருங்கள், இது ப்ளஸ் 2 sin x cos xன்னு தான் இருக்குது. அப்போ sin 2xன்னே இதுக்கு எழுதிடலாம். அடுத்தது பாருங்கள், இந்த கார்னர் இந்த ஃபோர்த் எலமெண்ட்டும் இதுவும் சேம் தான். அப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதிடலாம்னா cos 2x. ஸோ இப்போ கிவன் பாருங்கள், நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்களோ அந்த ஆன்சர் வந்துருச்சான்னு பாருங்கள். cos 2x மைனஸ் sin 2x ப்ளஸ் sin 2x cos 2x அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டோம், நமக்கு என்ன கிடச்சிச்சின்னா ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிருச்சு. சரியா? அவ்வளோதான். தேங்க்யூ.